கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. நீங்க கூப்பிடுறீங்களா? ஆமென். உண்மையாய் கூப்பிடும் விடுதலை தருபவரே இயேசுவே. கர்த்தர் கேட்கிறவர். சொல்லுங்க, என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சொல்லுங்க, என் இயேசு ராஜா. என் இயேசு தேவனே ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தகப்பனே, அப்பா பிதாவே, நல்ல கைகளை தட்டி கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளுவோம். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த தேவன், நோய்களை எல்லாம் குணமாக்கின ஆண்டவர், அழிவுக்கு நம்மை விலக்கி மீட்ட தேவன், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டின தேவன். கையை நல்லா உயர்த்தி, கர்த்தரை போலதான் உங்களை யாரையும் நேசிக்கவே முடியாது. எப்படி ஜீவனை கொடுத்து அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தரை திரும்ப ஆராதிக்கும் பொழுது அவரிடத்துல நம்ம அப்படி அன்பு கூறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நியாயமான எதிர்பார்ப்பு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்க. அதனால்தான் நம்மளும் அவரிடத்துல திரும்ப அன்பு கூறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் முழு உள்ளத்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் இல்லையா? அதேதான் தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்.